திடீர் சட்னி செய்ய போகிறோம். இது திடீர் சட்னினா என்னதுன்னா, பச்சையாக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் வந்து பச்சையாக அரைச்சி நம்ம தாளிக்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. எல்லாமே வந்து அப்படியே பச்சையாக எண்ணெய் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணாமல் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு வந்து ஒரு வெங்காயம் 3 தக்காளி. நம்ம வெங்காயத்தை விட தக்காளி அளவு வந்து கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதுக்கு 2 வெங்காயம் எடுத்துக்கலாம், 3 வெங்காயமும் எடுத்துக்கலாம், தக்காளி எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து மிளகாய் தூள் வந்து ஒரு 2 டீஸ்பூன், காரத்துக்கு அவங்க காரத்துக்கு தகுந்தாப்புல, உப்பு தேவையான அளவு, ஒரே ஒரு பூண்டு பல் எடுத்துருக்கோம். அப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து எண்ணெய், தாளிக்கிற அளவுக்கு மட்டும் எண்ணெய், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை. இதை என்ன பண்ணுறோம்னா, அந்த வெங்காயத்தையும் தக்காளியையும் நல்லா அரைச்சிக்கிறோம் மிக்சியில். இந்த உப்பு தேவையான அளவு, வெள்ளைப்பூடு, மிளகாத்தூள்லாம் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறோம் பேஸ்ட் மாதிரி. இப்போ வந்து நம்ம அரைச்சிட்டோம். வெங்காயம் தக்காளி உப்பு மிளகாத்தூள் வெள்ளைப்பூடு போட்டு நல்லா அரைச்சிட்டோம். இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. தாளிக்க போகிறோம். ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுக்கிறோம். எண்ணெய் காஞ்சோடனே கடுகு உளுந்து சேர்த்துக்கிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனே கருவேப்பிலை போட்டுக்கிறோம். கடுகு வந்து ஃபுல்லாக பொரிஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து சேர்க்கணும். ஏன்னா அந்த டேஸ்ட்டே நல்லா இருக்காது, உடம்புக்கும் நல்லதில்லை. நம்ம திடீர் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நல்லா ரோஸ்டான தோசைக்கு, அப்புறம் நான் வந்து ஒரு பாசிப்பயிறு தோசை ஏற்றிருக்கேன், அதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.